இன்னைக்கு ஹோட்டல்ல சமையலே நம்ம தனம் தான். கதிர் தம்பிக்கு கையில அடிபட்டிருக்கான். அதனால ஒரு 10 நாளைக்கு தனம் தான் சமைக்க போறாளாம். கல்யாணத்துக்கு அப்புறம் கதிர் சார் கூட ஒழுங்கா பேசுவாளா பழகுவாளான்னு நம்ம எல்லாரும் பயந்துட்டு இருந்தோம். ஆனா இப்ப அவரோட ஹோட்டலுக்கு வந்து சமைக்கிற அளவுக்கு வந்துட்டா பாருங்களேன். இது பெரிய முன்னேற்றம். கதிர் தம்பி, உங்ககிட்ட இருந்து திருடினாங்கன்னு சொன்னீங்க. அவங்களை இதுக்கு முன்னாடி நீங்க எங்கேயும் பார்த்தது இல்லையா? எல்லாரும் ஹெல்மெட் போட்டிருந்தாங்க, கர்ச்சீஃப் வேற கட்டியிருந்தாங்க. ஆனா அதுல ஒரே ஒருத்தனோட கண்ணை மட்டும் நான் நல்லா பார்த்தேன். அததான் நான் அப்பத்துல இருந்து யோசிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி எங்கேயோ பாத்திருக்கேன், அதான் யோசிச்சுட்டே இருக்கேன். ஆனா சரியா ஞாபகம் வர மாட்டேங்குது. எதுக்கு எனக்கு இப்படி போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன்? எல்லா நேரமும் என்னால எடுத்து பேச முடியாது. அதுக்குதான் நானும் சொல்றேன், என்ன அடிக்கடி போன் பண்ண வைக்காத. நான் சொல்ற இடத்துக்கு வரியா? அதுக்கப்புறம் உனக்கும் பிரச்சனை இல்ல, எனக்கும் பிரச்சனை இல்ல. அடிப்பட்ட கையோட அவர் சாப்பிடறதுக்கு சிரமப்படுறாரு பாருங்க. இந்த மாதிரி நேரத்துல தனம் வந்து ஊட்டி விடலாம்ல. தனம், கதிர் தம்பியை பாரு, அடிப்பட்ட கையோட சாப்பிடறதுக்கு எவ்வளவு போராடிட்டு இருக்காரு. 1000 தான் இருந்தாலும் அவர் உனக்கு தாலி கட்டின புருஷன் இல்லையா? இந்த நேரத்துல நீ போய் அவருக்கு ஊட்டி விடலாம்ல. வா தனம், வா தம்பி. நீங்க ஸ்பூனால சாப்பிட்டு கஷ்டப்பட வேணாம். தனம் உங்களுக்கு ஊட்டி விடுவா. தனம், இப்ப நீ ஊட்டி விட போறியா இல்லையா? ஸ்வேதா, நீ அரவிந்த் கிட்ட ஏதாச்சும் பேசுனியா? இப்ப அவன் ஹெல்த் எப்படி இருக்கு? நீதான் அவனை லவ் பண்ணல, அதுக்கப்புறம் எதுக்கு அவனை பத்தி நினைச்சிட்டு இருக்க? என் மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு தெரியுமா? அது எதையுமே நான் வெளியே காட்டாம போராடிட்டு இருக்கேன். அவன் யாருன்னு தெரியாத போதே நான் அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவன் எப்போ என்னோட அத்தை பையன் அரவிந்த் தெரிஞ்சதோ நான் செமையா ஷாக் ஆயிட்டேன்.